ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். வாவ், நம்மளோட ஒன் ஆஃப் த ப்ரைம் டைம் ஹீரோயின் இன்னொரு ப்ரைம் டைம் சீரியலில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எபிசோட்லையுமே பார்த்துருப்பீங்க. என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே மாசாக போயிட்டுருக்க சந்தியரகம் சீரியலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரேஷ்மா நெஞ்சத்தை கில்லதே சீரியலில் மதுமிதா கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து தேவி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் மாயாவோட ஃப்ரெண்டாக மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எபிசோடில் வந்து கிளம்பி இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து திருட்டு நகையெல்லாம் வந்து மீட்டிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே அவங்க திட்டம் போட்டு கொடுக்குறாங்க நம்ம தேவிக்கு, அதாவது தேவியாக நடிக்கிற நம்ம ரேஷ்மாவுக்கு. அந்த திட்டத்தை ரொம்ப கரெக்டாக பயன்படுத்தி அந்த நகையுமே மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, ரகுராம் மேலே எந்த தப்பையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிரூபித்து வெளியிலேயும் கொண்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் எப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீனோ கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாலே ஆக்டர் சுஜித், அவர் வந்து இந்த சீரியலை விட்டு போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பதில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல போல். ஸோ அந்த மாதிரி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே வந்து அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. கம் பேக் சீனோ, நீங்கள் தான் திரும்பி சீனோவாக வேணும் வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பற்றியும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. பட் ஏதோ ஒரு ரீசனில் விலகி இருக்காரு, என்னன்னு நமக்கு தெரியலங்க. யார் இதுக்கப்புறம் சீனோ வர போகிறான்னு எனக்கு அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம மாயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளவராக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நகையெல்லாம் கொண்டு போயிட்டு ஆல்ரெடி வந்து டூப்ளிகேட் நகை இருக்கும் இல்லையா, அந்த நகையை எடுத்துகிட்டு இந்த ஒரிஜினல் நகையை போடுங்க, சாமி ஆடுற மாதிரி ஆடி வந்து இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான நகை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பூசாரியுமே நம்ம மாயா சொன்ன மாதிரியே சாமி ஆடி இது எல்லாமே உண்மையான நகை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ரகுராம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அவர் வந்து எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் திரும்பிடுவார். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மாயா தான். அப்பாவோட அந்த இதை வந்து காப்பாற்றிருக்காங்க, மரியாதைங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. பட் இந்த ஒரு சீரியலில் வந்து பாசிட்டிவாக வந்து என் பண்ணியிருக்காங்க ஹீரோயின் சைடில் அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்பவே மாசாக போயிட்டு இருக்குங்க. ஸோ வேறு லெவல் எதாவது சொல்றதுனே தெரியல. ரொம்பவே மாசாக இருக்கும்போது எபிசோட்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி சொல்லிக்கிறதுக்குள்ள மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சீனோவை மிஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.